தாவேகா ஆட்சி அமைக்க முடியுமா? தாவேகா விஜய் முதலமைச்சர் ஆக முடியுமா? இதான் ஃபுல் பேச்சா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போய் நான் ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. 108 சீட் தான் ஜெயிச்சிருக்கிற, ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால 2வது டைம் போய் எல்லாம் ஆதரவு திரட்டிட்டு போய் கேட்டா ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடல. இது வந்து மிகப்பெரிய அவமதிப்பு. தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. தாவேகா தொண்டர்கள் மட்டும் கிடையாது. இளைஞர்கள் இப்படி எல்லாருமே ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடாதது எவ்வளவு பெரிய அவமானம். இது எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க. திமுக, அதிமுக எல்லாருமே எல்லா ஆட்களும் சொல்றது இதுதான். இதுதான் உண்மையும் கூட. ஒருத்தர் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது கண்டிப்பா பெரும்பான்மையை நிரூபிக்க கூப்பிடணும். எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும்? ஃபுல் அனலைசிஸோட கொண்டு வந்திருக்கிறோம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திமுக எதிர்கட்சியா நின்றுக்கிறாங்க. 59 சீட்ல ஜெயிச்சுட்டு. அதிமுக 47 தொகுதி ஜெயிச்சிருந்தாலும் அதிமுக நாங்க தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் இப்ப திமுக கூட்டணியில் நின்று 5 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. அப்போ 10 சீட்டு பத்தாம இருந்தது. நீ 5 சீட்டு தான் பத்தல. பாமகவுல இருந்து சௌமியா அன்புமணி அவங்க வந்து தாவேகாவுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஆதரவு தந்துட்டா இனி மீதம் 4 சீட்டு தான் வேணும். அதுவும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க 2 சீட் வந்து நான் என்ன ஆனாலும் திமுக கூட்டணி விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 தொகுதி தான் வராது. மத்த விசிகா மத்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே நாங்க பேசி முடிவு பண்றோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர தாவேகாவுக்கு நான் ஆதரவு பண்ணல அப்படின்னு யாருமே சொல்லல. பிஜேபி ஒரு தொகுதி ஆதரவு வராது. ஏன்னா காங்கிரஸ் போயிட்டாங்க. அதனால மீதி இருக்கிற மற்ற கட்சிகள் தேமுதிக 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி அதிமுக சொன்னாவோ இல்ல பிஜேபி சொன்னாவோ தான் ஆதரவு தருவாங்க. அதனால வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இல்ல செங்கோட்டையன் அவர்கள் பேசி ஒருவேளை அந்த தொகுதியை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இனி திமுக கூட்டணி கட்சிகள் மற்றதை நம்ம உற்று நோக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிற இப்போ விசிகா வெறும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் வர முடியாது. மொட்டையா கூப்பிட்டா எப்படி வர்றது? அது என்னன்னு டீட்டெயிலா பேசினாதான் வர முடியும். இதைத்தான் சொல்றாங்க. தேமுதிகவும் இதைத்தான் சொல்றாங்க. மற்ற கட்சிகளும் இப்ப இதைத்தான் சொல்றாங்க. அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நீ இந்த அமைச்சரவை கூடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல நீ இதைய பண்ணு, நான் சப்போர்ட் பண்றேன். இப்படி பேசுற மாதிரி இருக்கு. இப்படி வர கட்சிகள் எல்லாமே 125 சீட் 130 சீட் வச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சாலும் கூட ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது அவர்கள் வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இப்பொழுது எந்த கட்சி அங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிபிஐ 2 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. சிபிஎம் 2 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. விசிகே 2 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேமுதிக 1 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. தேமுதிக போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி சிபிஎம், சிபிஐ அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுத்தா கண்டிப்பா போயிருவாங்க. இப்படி எல்லாமே பார்க்கும் பொழுது 117 சீட் இல்ல 128 சீட்டுக்கு மேல விஜய்க்கு கண்டிப்பா பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு கிடைக்கும். அவர் தான் முதலமைச்சர் ஆவார். ஆனா இந்த இடத்துல டிஎம்கே ஸ்டாலின் திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 6 மாசத்துக்கு தாவேகாவை ஒன்னும் தொல்லை பண்ண மாட்டோம். அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இன்னொரு தேர்தலை பார்க்கறதுக்கு எங்க கிட்டயே சக்தி கிடையாது. தமிழ்நாட்டுக்கே சக்தி கிடையாது. அதனால கண்டிப்பா தாவேகா ஆட்சி அமைக்கட்டும். கண்டிப்பா 6 மாசம் அவர்கள் ஆட்சி பண்ணணும். அவர்கள் என்ன பண்றாங்கன்னு நாங்க பாக்குறதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை வச்சு நீங்க பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி பண்ணனாலும் கூட 6 மாசம் கழிச்சு அவங்க திரும்ப திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த நேரத்துல திமுக சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், காங்கிரஸ் எங்களை முதுகுல குத்திருச்சுன்னு மட்டும் தான் சொல்றாங்களே தவிர விசிக எங்களை முதுகுல குத்த போறாங்க, தேமுதிக எங்களை முதுகுல குத்த போறாங்க, சிபிஐ, சிபிஎம் இதெல்லாம் முதுகுல குத்த போறாங்கன்னு அவங்க சொல்லல. இருந்தாலும் திமுக கூட்டணி சொல்றது என்னன்னா, சிபிஐ, சிபிஎம் இந்த விசிக எல்லாரும் திமுக கூட்டணி விட்டு போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க சொல்றதை கேட்டு அவங்க எல்லாருமே போகாம விட்டுட்டா மொத்தம் 6 சீட் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். மீதி இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி சீட்டு 1, தேமுதிக 1, இது மாதிரி பிஜேபி இது மாதிரி ஒவ்வொன்று சீட்டுக்கு தான் இருக்கு. இதையை வச்சு எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்கிறது அப்படின்னு தெரியல. இப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதிமுக. இந்த அதிமுக கூட்டணி கட்சிகள் அதை வச்சுதான் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். ஒருவேளை அதிமுக பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு வந்துட்டால் அவர்களோட 47 சீட் வந்துருச்சு அப்படின்னா அதிமுக துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் 2.5 வருஷம் ஆட்சி பண்றேன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பல பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிமுக நாங்க எப்பொழுதும் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இதுவரைக்கும். இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்க திராவிடம் எங்களோட கோட்பாடுகள் ஒன்றா இருக்கிறதுனால திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு வேளை சொல்லிட்டா அவங்க 2 பேரும் சேர்ந்து பெரும்பான்மையை அமைச்சிட்டா கண்டிப்பா தாவேகானால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியுமா? திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சா தாவேகா அப்புறம் திரும்ப தோத்துருவாங்க. அடுத்த எலெக்ஷன் 2031 தான் பார்க்க முடியும். ஒருவேளை திராவிடம் ஒண்ணு சேர்ந்துருமா? இல்ல தாவேகா முதலமைச்சர் ஆவார்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன?